அறப்போர் இயக்கத்திலிருந்து திரு ஜாகிர் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். வணக்கம் சார், இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த மணல் கொள்ளை சம்பவங்கள் தொடர்பான செய்திகள் நமக்கு வெளியாகுது. இப்ப என்னன்னா, பல இடங்கள்ல போலீசாரே சமூக ஆர்வலர்களை கைது செய்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் வெளிவருது. இப்ப இது தொடர்பாக அரசு தரப்புல இருந்து என்ன மாதிரியான நடவடிக்கை முக்கியமா பார்க்கப்படுது, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அரசு இயந்திரம் மணல் கொள்ளைக்காரர்களுக்கு சாதகமா தான் இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்ப நீங்க சொல்லக்கூடிய இப்ப சமீபத்துல பிரதாபராமபுரம் கிராமத்துல ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1500 2000 பொதுமக்கள் சாலை மறியல் பண்ணி எங்க ஊர்ல மணல் அள்ளக்கூடாதுங்க, அள்ளுனா எங்களுக்கு தண்ணி உப்பு தண்ணி ஆயிரும், அதை அவங்க ஆதாரத்தோட காமிச்சே போராட்டம் பண்ணாங்க. இதை ஒடுக்குற விதமாக அங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஊராட்சி தலைவரை மேல பொய் வழக்கு போட்டு அவரை ஆன்டிசிபேட்டிவ் பெயில் அப்ளை பண்ணா கூட அந்த போலீஸ் துறையில இருந்து அந்த ஆன்லைன்ல எஃப்ஐஆர் பார்க்க முடியும், அதை கூட லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் அவருக்கு பெயில் கிடைக்கல. அதுக்கப்புறம் சாலை மறியல் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக வேற பொதுமக்கள் அச்சுறுத்தப்படுறாங்க. அரசாங்கம் நடவடிக்கை வேண்டிய, மக்களுக்காக அரசாங்கமா இல்ல மணல் கொள்ளைக்காரங்களுக்காக அரசாங்கமான்னு தெரியல. அரசு நலப்பணிகள் செய்ய வேண்டாம்னு நம்ம சொல்லல, ஆனா மக்கள் எதிர்ப்பு இருக்கும்போது அதை நம்ம செய்யக்கூடாது. இந்த சம்பவம் இப்ப புதுசா நடக்கல. 2023 முறப்பநாடுங்கிற ஊர்ல ஒரு விஏஓ தொடர்ந்து கலெக்டருக்கு டிஆர்ஓக்கு எல்லாருக்கும் தகவல் கொடுத்தாரு. அவர் மணல் கொள்ளையை தடுக்கிறதுக்கு நிறைய வண்டிகள் எல்லாம் தடுத்து வச்சிருந்தாரு. அவர் ஆபீஸ்ல போய் 11 மணிக்கு பட்டப்பகல வெட்டி கொண்டாங்க. சமீபத்துல புதுக்கோட்டையில ஜாஃபர் அலி, மணல் கொள்ளை கல்கோரி இது எல்லாமே ஒரே மாஃபியா மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். அதற்கான அழுத்தம் மக்கள் கொடுத்தாலும் அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை ஒடுக்கவும் பொய் கேஸ் போடவும் வேற யாரும் சமூக ஆர்வலர்கள் வேலையே செய்ய முடியாத மாதிரி தான் அச்சுறுத்தலுக்கு ஆளாகிறாங்க. நாங்கள் அறப்போர் இயக்கத்துல தொடர்ந்து 4-5 வருஷமா நிறைய இதுக்கான புகாரை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், இதுல நடக்கக்கூடிய முறைகேடுகளை பத்தி. அதனால அரசாங்கம் விரைந்து செயல்படணும். மாவட்ட கலெக்டர் அவர் ஒரு மாவட்ட செயலாளர் மாதிரி, அந்த அரசு அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மாதிரி யாருக்குமே எந்த மரியாதையும் கொடுக்கறது இல்லை நாகப்பட்டினம் மாவட்டத்தில். குறிப்பா நான் சொல்றேன், ஏன்னா அதை தொடர்ந்து நம்ம கண்காணிச்சுட்டு இருக்கிறதுனால அந்த தகவல் நமக்கு தெரியுது. இதை அரசாங்கம் உடனே கவனத்தில் எடுக்கணும். மக்களுக்கு தான் அரசாங்கம், மக்கள் விருப்பத்தை தான் அரசு நிறைவேற்றணுமே தவிர நம்ம திட்டம் போட்டுட்டோங்கிறதுக்காக அதை விரைந்து செயல்படுத்தணுங்கிற அவசியம் இல்லைங்க. நிச்சயமாக மக்களுக்கான அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.